ராப்போ எப்படி இருக்கு? அண்ணாமலை நயினார் ராப்போ ரொம்ப அற்புதமாக இருக்குது. எப்படின்னா இப்படி ஒரு காம்பினேஷன் எங்கேயுமே அமையாது. அண்ணாமலைன்னா இருக்கிறப்போ இப்போ இருக்க மாநில தலைவர் எவ்வளோ தூரம் சப்போர்ட்டாக இருந்தாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அக்டோபர் 16ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாடும் பாஜக மாநில தலைவரே, பரப்புரை நாயகனே, உங்கள் பயணம் வெற்றி பெற சாதனைகள் புரிந்திட மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். வி ரமேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். வாரிசு அரசியல் இருக்கு திமுகவில், அதையே பெரிய பிரபகண்டாவா பண்ணிட்டு இருக்கீங்க பிரச்சாரமா. இப்போ நீங்களும் வாரிசு அரசியல் அந்த பார்டருக்குள்ள தானே வரீங்க. நான் மோடிஜி 2014 என்னைக்கு இளந்தாமரை மாநாடு இங்கே நடத்தி வந்தாரோ அதன் அடிப்படையில் அவரை பின்பற்றி ஒரு ஆசையில் லோக்கலில் என்னோட தந்தை அதிமுகவில் ஒரு பெரிய கட்டமைப்பில் ஒரு பெரிய தலைவராக இருந்தால் கூட நான் அன்னைக்கே பிஜேபியில் மெம்பர் ஆகிட்டேன். ராப்போ எப்படி இருக்கு? அண்ணாமலை நயினார் ராப்போ ரொம்ப அற்புதமாக இருக்குது. எப்படின்னா இப்படி ஒரு காம்பினேஷன் எங்கேயுமே அமையாது. அண்ணாமலைன்னா இருக்கிறப்போ இப்போ இருக்க மாநில தலைவர் எவ்வளோ தூரம் சப்போர்ட்டாக இருந்தாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அண்ணாமலை ஆதரவாளர்கள்னு ஒரு குரூப்பை புறக்கணிச்சிட்டீங்க. திரு நயினார் நாகேந்திரன் புறக்கணிச்சாரா இல்லையோ, அது முழுமையான பணியை நயினார் பாலாஜி செஞ்சாரு. இது என்னது பெருசு? நீங்கள் சும்மா இருக்கு, நீங்கள் டிஆர்பி ரேட்டத்துக்கு நம்மளும் பிடிச்சி இழுத்து விடுறீங்க. நயினார் பாலாஜி விளையாட்டு பிரிவில் ஒரு அங்கம், அவ்வளோதான். கட்சியில் ஒரு அங்கமாக இருக்கார், விளையாட்டு பிரிவு தலைவராக இருக்கிறார், அவ்வளோதான். இந்த விளையாட்டு பிரிவுக்குள்ளே வேண்டிய நிர்வாகியில் எல்லார்கிட்டையுமே பார்த்திங்கன்னா கலந்து ஆலோசனை செய்துட்டு தான் போட்டிருக்கு. திரு நயினார் நாகேந்திரன் ஒரு ரூட்ல போறாரு, அண்ணாமலை ஒரு ரூட்ல போறாரு, மற்ற முன்னாள் தலைவர்கள் நிறைய பேர் அவங்கெல்லாம் ஒரு ரூட்ல போறாங்க. எல்லாம் ஒரு இடத்துல பிரசன்ட் ஆனா கூட எல்லாருக்கும் மனங்கள் இணையல அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. யார் சொன்னா? வெளியே பிஜேபி மேல இருக்கக்கூடிய பார்வையை நான் கேள்வி வைக்கிறேன் சார். நீங்களே வச்ச பார்வை இல்ல சார், ஒன்னா சேர்ந்தாதானே இது நல்லா இருக்கும். சொல்றேன், எல்லாரும் ஒன்னா தானே இருக்கும். அண்ணாமலைக்கான ஸ்பேஸ் கொடுக்குறாரா நயினார் நாகேந்திரன்? நீங்க தான் சொல்றீங்க அவர் இங்கனாலும் பேசுறாங்க வைக்கிறாங்கன்னு. மீதி தலைவர் இன்னொரு தலைவர் பேசக்கூடாது, நான் மட்டும்தான் பேசுவாங்க. எங்கள் கட்சியில் அப்படி கிடையாது. இந்த ஸ்பேஸ் கொடுத்து எல்லாருமே இப்போ எல்லாருமே பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த தவறான எண்ணம் தவிர்த்துட்டு எல்லாருமே ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த திமுக மேலே குற்றம் சொல்லிட்டாவே மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு இல்லைங்க. பிஜேபி என்ன செய்தது? கிட்டத்தட்ட 11-12 வருஷமா மோடி ஆள்றாரு, தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாருன்னு கேட்பாங்கல்ல. எதை வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கிட்ட ஓட்டு கேட்குறீங்கன்னு மக்கள் கேட்டால் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? எவ்வளவோ செஞ்சுருக்கோம், எவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம், எவ்வளோ திட்டத்தட்ட ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா 300 ஸ்கீம்ஸாக இருக்கும். ஆனால் திட்டத்தட்ட 3000-4000 திட்டங்கள் பிரதமரோட திட்டங்கள் வந்திருக்கு. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவினுடைய அமைப்பாளர் திரு நயினார் பாலாஜி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு நயினார் பாலாஜி சார். அண்ணா வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்கண்ணா. மகிழ்ச்சி. எனக்கு தெரிஞ்சு 1-to-1 பேட்டி இப்போதான் ஃபர்ஸ்ட் பேட்டி கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? இல்லை ஏற்கனவே பேசியிருக்கீங்களா? 1-to-1 நீங்கள் சொல்லுங்க, தான் ஃபர்ஸ்ட். இதுதான் ஃபர்ஸ்ட். நிறைய பேச வேண்டியது இருக்கு. 2 நயினாருடைய ஆளுகைகளில் தமிழக பாஜக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அப்படியா? அப்படின்னா எப்படி, எந்த அர்த்தத்தில் சொல்றீங்க? 2 ஆளுமை இருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. மேபி நயினார் நாகேந்திரன், நயினார் பாலாஜி அப்படிங்கிறதுனால 2 நயினார் சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான். நீங்க தவறா எண்ணிருப்பீங்க. திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் மட்டுமல்லாது பாஜகவின் அத்தனை தலைவர்களும் சொல்ற ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, வாரிசு அரசியல் இருக்கு திமுகவில், அதையே பெரிய பிரபகண்டாவா பண்ணிட்டு இருக்கீங்க பிரச்சாரமா. இப்ப நீங்களும் வாரிசு அரசியல் அந்த பார்டருக்குள்ள தானே வரீங்க. வாரிசு அரசியல் அப்படிங்கிறது இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டோட அர்த்தம் என்னன்னா, ஒரு கட்சியின் தலைமையை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அவங்க மட்டும்தான் வருவாங்க, வேறு யாருமே வரமாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கருணாநிதி அவர்கள் இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவர் பையன் ஸ்டாலின் அவங்க வந்தாங்க, இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அண்ணா வந்துட்டாப்புல.
எல்லாமே அடுத்த பார்த்தீங்கன்னா இன்ப நிதி அவங்கள வந்து படிப்படியாக கொண்டு வராங்க. ஸோ ஒரு கட்சியில் நிறைய நிர்வாகிகள் இருக்கிறப்போ யாருக்குமே இடம் கொடுக்காம அவங்க மட்டுமே முதன்மை சீட்டில் இருக்கிறதா எல்லாருமே வந்து அடிப்படையாக எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் இப்போ பிஜேபி எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஜேபியில் வந்து நான் மட்டும் இல்லை பல பேர் இருக்காங்க. இதே மாதிரி வந்து அவங்களுடைய பையன்கள் ஆர்எஸ்எஸில் வந்து எங்களோட அடிப்படை கொள்கையில் இருந்திருப்பாங்க. அப்பா ஆர்எஸ்எஸ் இருப்பாங்க, பையனும் ஆர்எஸ்ல குடும்பமே வந்து இந்துத்துவாங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் நாங்களும் ட்ராவல் பண்ணுறோம். இது ஒரு இந்துத்துவா அப்படிங்கிற ஒரு கட்சி, இந்து மதத்து மேலே வந்து ஒரு அடிப்படையான கொள்கை உள்ள கட்சி. அதுவும் பிஜேபியில் வந்து நாங்கள் எல்லா மதமும் சம்மதமும் இருந்தாலும் இந்துத்துவான்னு ஒரு அடிப்படை இருக்குது. அதன் அடிப்படையில் நானும் கட்சிக்கு வந்து தேசிய பணியை செயலாற்றணும் அப்படிங்கிற விஷயங்களில் வந்திருக்கேன். நான் ஒன்றும் எடுத்த உடனே ஒரு முதன்மை பொறுப்பில் வரலை. இன்னொன்று எல்லாருக்கும் ஆல்ரெடி இந்த விளக்கத்தை சொல்லியிருக்கேன். நான் வந்து மோடிஜி ஐயா வந்து 2014 வந்து என்னைக்கு வந்து இளந்தாமரை மாநாடு இங்கே நடத்தி வந்தாரோ அதன் அடிப்படையில் அவரை பின்பற்றி ஒரு ஆசையில் வந்து லோக்கலில் என்னோடய தந்தை வந்து அதிமுகவில் ஒரு பெரிய கட்டமைப்பில் ஒரு பெரிய தலைவராக இருந்தால் கூட நான் அன்னைக்கே பிஜேபியில் மெம்பர் ஆகிட்டேன். லோக்கலில் அழகுராஜ்னு ஒரு கவுன்சிலர் இருந்தார் பிஜேபியில். ஒரே ஒரு கவுன்சிலர் அழகுராஜ்னு சொல்லி இருந்தாப்புல, அவருக்கு தெரியும். அன்னைக்கு லோக்கலில் திருநெல்வேலியில் இருந்த கட்டமைப்பில் உள்ள பழைய நபர்களில் வந்து டிவி சுரேஷ் அண்ணனுக்கு தெரியும். எப்போதுமே வந்து கேட்டாங்கன்னா அப்போவே வந்து எல்லாம் முடிஞ்ச ஃபினான்ஷியல் உதவி, இளந்தாமரை மாநாடுக்கு சாப்பாடுகள், இது எல்லாமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு உறுப்பினராக இருந்து வெளியே வந்தால் நாளைக்கு என் தந்தை கெட்ட பிறகு தந்தை இவ்வளோ பெரிய கட்சியில் இருக்காங்கிறத மனதால் நான் பிஜேபியில் அன்னைக்கே ஐக்கியமாய் மறைமுகமாக தான் வேலை பார்த்துட்டு சொல்ல போனால் எங்கள் தந்தை தான் எனக்கு அப்புறம் வந்தார். இது வாரிசு அரசியல் அடிப்படையில் பிஜேபிக்குள்ளே லேட்டாக வந்தார் அவர். ஆமாம் 2017 தான் ஜாயின் பண்ணாப்ல. 2014 நான் அதுதான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அப்பா ஏடிஎம்கேவில் முன்னாள் அமைச்சர், அதிமுக தான் அந்த குடும்பமே அதிமுக குடும்பம். ஆனால் அதில் ஏன் பிஜேபி பிடிச்சி வந்தார் நயினார் பாலாஜி? சொன்னல இளந்தாமரை மாநாடுல மோடிஜியோட அட்ராக்ஷனில் மாறி வந்தார் 2014. அப்படி என்ன மோடி கிட்ட பிடிச்சது உங்களுக்கு? மோடியோட ஆளுமை. ஜெயலலிதா காலத்துல அதிமுகவில் முக்கிய பொறுப்புல இருந்தவர் உங்க அப்பா. ஆமா, அந்த தலைவர்களை பிடிக்காம அதை விட மோடி உங்களுக்கு ஒரு அந்த தலைவர் பிடிக்கலன்னு சொல்லலை. இப்போ எங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கும் ஒரு விஷயங்கள் பார்த்து அட்ராக்ஷன் ஆவாங்க. இப்போ நாங்களாம் வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பாட்டு, எங்கள் காரில் போனாலும் எப்போதுமே எம்ஜிஆர் பாட்டு, ஜெயலலிதா அம்மா பார்த்துருக்கோம், எல்லாமே. இருந்தாலும் 2014 வந்து மோடிஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பூகம்பமாய் புயலாக வந்துச்சு. தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயங்கள்லாம் வந்துச்சு. பல இளைஞர்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணாங்க. அதில் நானும் ஒருத்தன். ஒருத்தருக்கும் ஒரு ஏஜில் ஒரு அட்ராக்ஷன் வரும்ல. நீங்கள் கேட்ட வந்து ஒருத்தர் பிடிக்கும்னு சொல்கிறத விட இன்னொருத்தர் பிடிக்கலன்னு சொல்கிறது தவறான கருத்து. ஸோ நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அந்த கேள்வியே தவறான. பிடிக்கல இங்கே வரல, அதை விட எனக்கு அவர் வெகுவாக ஈர்க்கப்பட்டு ஒரு பிரதமர் வாராரு. ஏன்னா வந்து என்னதான் இருந்தாலும் ஏடிஎம்கேங்கிறது ஒரு மாநில கட்சி, பிஜேபிங்கிறது ஒரு தேசிய லெவலில் கட்சி. தேசிய பணிக்காக போகிற மாதிரி எண்ணி நாங்கள் உள்ளுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான். உலக லெவலில் இந்தியாவுக்கு ஒரு மரியாதை ஏற்படுத்தி கொடுத்தவர் மோடிஜி. அந்த நம்பிக்கை அவர் ஏற்படுத்திடுவாருங்கிற நம்பிக்கை குஜராத்தை முன்னெடுத்து கொண்டு வந்திருக்காரு. பிரதமராக வரப்போ நாளைக்கு ஒரு பின்பற்றி போகலாம், தேசிய கட்சி அப்படின்னு சொல்லி நினச்சி வந்தேன். மற்றபடி பிடிக்காமலோ எண்ணம்லையோ இவங்க ஆளுமே இல்லாமலையோ கிடையாது. புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா மாதிரி ஒரு போல்டு லேடி வராது. பட் இது வந்து தேசிய லெவலில் வர்றதுனால நீங்கள் அட்ராக்ட் ஆகி வந்துட்டு. திரு நயினார் நாகேந்திரன் உங்க அப்பா தலைவர், நீங்க ஒரு பிரிவுடைய கன்வீனியராக இருக்கீங்க. என்னதான் இருந்தாலும் பார்க்குறவங்களுக்கு உங்களை 2வது பொசிஷன்ல தானே பார்ப்பாங்க. அங்கே பார்க்குற மற்ற கட்சியில் இருக்கிறவங்க எப்பா அவங்க அப்பாவை ரீச் பண்ணணும்னா பாலாஜியை பிடிக்கலான்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும்ல. 100% இருக்கும், இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படின்னும் போது உங்களை 2வதா தானே பார்ப்பாங்க தமிழக பாஜக. அப்படிலாம் கிடையாதுங்க. நான் என்னுடைய பணி எங்கள் அப்பாவுக்கு முன்னாடியே வந்துட்டேன். எனக்கு நான் ஒரு பொறுப்பு எனக்கு கொடுத்துருக்காங்க, கடமை கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் உங்களை ஒரு 2வது பிளேஸில் வச்சு தானே பார்ப்பாங்க. உங்கள் வாயால் நீங்கள் சொன்னீங்க ரீச் பண்ண முடியாட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னீங்க. ரீச் பண்ண முடியாட்டி அவர் தலைவராக இருக்கார். ஸோ ரீச் பண்ண முடியும்னா நம்ம மூலியமாக இப்போ வந்து நான் வந்து பிஜேபியில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கட்சியில் வந்து ஒரு பொறுப்பாளராகவே இல்லைன்னா கூட அவரோட பயணம் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஏ எல்லாருமே ரீச் பண்ண தான் பார்ப்பாங்க. இப்போ ஒரு மகனாருக்கு போய் நீ ரீச் பண்ணணும்னு நினச்சா அவரை பிடிக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் இந்த கட்சியில் 3 வருஷம் கழித்து எல்லாருக்குமே மாற்றம் வரும். ஓகேங்களா? மிஞ்சி போனால் 6 வருஷம், அதுக்கு மேலே ஒருத்தர் தலைவராக நீடிக்க முடியாது. அதுக்கப்புறம் மாற்றம் வரப்போ வந்துட்டு 2வதாக நான் தொடர்ந்து இருப்பேன்னா இருக்க மாட்டேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நயினார் பாலாஜி வந்து ஒரு தனி ஆவர்த்தனம் பண்ணி கூட இருக்காரு கட்சிக்குள்ளார.
அவர் ஒரு லீடரா அடுத்து உயர்ந்து வருவதற்கான வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. அவங்க அப்பா அவருடைய பணியை செய்யறாரு, இவர் ஒரு தனி ரோல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்லாம் சொல்றாங்களே. அப்படி யார் சொன்னா? யாரும் சொல்ல, நீங்கள் தான் சொன்ன மாதிரி இருக்கு. மேபி உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம், இப்படி யாராவது உங்களை கேட்க சொல்லி இருந்திருக்கலாம். விளையாட்டு பிரிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து இன்னும் ஒரு கன்வீனியராக போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே எனக்கு வேண்டிய ஆட்கள் யார் வேலை செய்வா பொறுப்பாக இருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி யாருன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன், இந்த பிரிவை மக்களிடம் எப்படி கொண்டு போய் ரீச் பண்ணலாம், அதுக்கு உண்டான ஆட்களை பார்த்து செலக்ட் பண்ணி போட்டிருந்தோம். அதை மேபி யாராவது தவறாக நினச்சி சொல்லியிருந்தோம். விளையாட்டுத்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர், அங்கே விளையாட்டு பிரிவு இவர் ஒரு துணைத் தலைவர், அந்த ரேஞ்சில் தானே பார்ப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் வித்தியாசத்தை. உதயநிதி ஸ்டாலின், நயனார் நாகேந்திரன், நயனார் பாலாஜி அப்படி பார்க்க மாட்டாங்க. அப்படி பார்ப்பாங்கன்னா அவர் உதயநிதி ஸ்டாலின்ங்கிறவர் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு, ஃபெமிலியர் ஃபிகரு. பல ஆண்டுகளாகவே வந்து என்னது அவங்க வாரிசு அரசியல் படியில் வர்றதுனால வருது. பிஜேபியில் வந்து அப்படி பிஜேபி நபர்கள் யாரும் அப்படி பார்க்க மாட்டாங்க, எல்லாருக்குமே தெரியும். அதனால் பிஜேபி நபர் உண்மையான கொள்கை கொண்ட ஆட்கள் யாரும் அப்படி பார்க்க மாட்டாங்க. அது என்னோட மேபி வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு மீடியாவில் அது எக்ஸ்போஸ் பண்ணதுனால ஒரு தவறுதலாக இருக்கலாம். தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் அப்படின்னு ஒரு யாத்திரையெல்லாம் இப்போ கிளம்பியிருக்கீங்க. நேற்று தான் தொடங்கி இருக்குது. எதற்காக இந்த யாத்திரை? இந்த யாத்திரையை வைத்து என்ன தேர்தல் பிரச்சாரம் தானா இது? கண்டிப்பாக தேர்தல் பிரச்சாரம். தமிழர் தலை நிமிர அப்படின்னா தமிழர்கள் இப்போதைக்கு தலை குனிஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அர்த்தத்தை வந்து வெளிப்படுத்துகிறோம். ஒரு தலை குனிவு இல்லையே, என்ன கண்டிப்பாக இருக்குது, ஏன் இல்லாமல் இருக்குது. நாங்கள் தலை குனிய விட மாட்டோம்னு அவங்க உறுதிமொழி எடுத்திருக்காங்க. அஜித்தோட தலை குனிஞ்சிட்ட விட மாட்டோம்னாலே அப்புறம் விட்டுட்டீங்கன்னு தானே அர்த்தம். அதுக்குண்டான சூழ்நிலை உருவாயிட்டு தானே அர்த்தம். அஜித்தோட கொலைகளுக்கு எடுத்துக்கோங்க, எத்தனை கஞ்சா கேஸு, எவ்வளோ விஷயங்கள், பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா திமுக மேலே எக்கச்சக்க குற்றச்சாட்டு. நேற்றுக்கு பார்த்திங்கன்னா அதில் நடந்த எல்லா விஷயங்கள், தீங்கான விஷயங்கள் எல்லாமே ஒரு குறும்படமாக எடுத்து தலைவர் போட்டிருக்காங்க. ஸோ வந்து இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலில் வந்து ஜிஎஸ்டி கிடையாது, ஜிஎஸ்டி வரிகளுக்கு அவங்க பண்ணலை. பல விஷயங்கள் இந்தியா ஃபுல்லாக ஜிஎஸ்டி நம்ம குறைச்சிட்டோம், பட் வந்து தமிழ்நாட்டிலேருந்து குறைக்கக்கூடிய ஜிஎஸ்டி அவங்க குறைக்கலை. இன்னும் வந்து அவங்க கொடுத்த ப்ராமிஸ் வந்து வாக்குறுதியை நிறைவேற்றலை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டாஸ்மார்க் ஒழிப்புன்னு சொன்னாங்க. இதே முதலமைச்சர் தான் வந்து குடும்பத்தோட கட்சி நபர் எல்லாருமே வந்துட்டு முகமுடியை மாட்டிட்டு வந்துட்டு டாஸ்மார்க் ஒழிப்போன்னாங்க. ஒழிச்சிருக்காங்கல்ல? ஒழிக்கலை. ஒன்று சொன்னதை செய்யணும், எது நடைமுறைக்கு சாத்தியமாக சொல்லணும். தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து சிறு குழந்தைங்கிட்ட ஒரு பொம்மையை கொடுத்து ஏமாத்துற மாதிரி பொய்யான வாக்குறுதிகள் ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் உண்மையிலே தலை குனிஞ்சிட்டு தான் இருக்காங்க. கள்ளச்சாராய விற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. கரூரில் ஒரு 41 பேர் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்மேனேஜ்மெண்ட்டு, என்ன சொல்கிறது, இன்டெலிஜென்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஒன்று நெகட்டிவிட்டியாக இருக்கணும். இல்லைன்னா இது வந்து திமுக காரங்களே வந்து செய்த ஒரு பிளான் பண்ணி செய்த ஒரு சம்பவமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா இன்டெலிஜென்ஸ் மிஸ்மேனேஜ்மெண்ட் ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இருக்கணும். இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு வச்சுக்கலாம். ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னால் அப்படின்னா அந்த ஆட்சியே ஃபெயிலியர் தானே. அதுதான் சொல்கிறோம். நீங்கள் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் மட்டும் ஒரு பக்கம் தப்பு மட்டும் பேசுகிறீங்களா, இன்னொரு பக்கம் அங்கே என்ன தப்பு நடந்திருக்கு, கூட்டம் ஏன் அவ்வளோ கூட்டம் கூடிச்சு, அங்கே ஏன் முன்கூட்டியாக சொன்ன டைமுக்கு நீங்கள் வரல, அதையெல்லாம் கேட்கணும்ல நீங்கள். அதுதான் கோர்ட்டு தெளிவாக கேட்டுச்சு. அவர் எத்தனை மணிக்கு வராரு வரலை, அதெல்லாம் செகண்டரி மேட்ரு. பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்க, இவ்வளோ கூட்டம் கூடுது, கூட்டத்தை வந்து அவங்க காசு கொடுத்தோ வேனை கொடுத்தோ அரேஞ்ச் பண்ணி வரலை. ஒரு நடிகருங்கிறப்போ ஜென்ரலாக ஒரு நடிகை போனால் கூட எல்லா இடத்துலையுமே ஒரு கூட்டம் 2000 3000 கூட தான் செய்வாங்க. பிரபலமான அரசியல் வந்திருக்காரு, ஒரு மாற்றம் வந்திருப்போ ஒரு சிலர் நம்பி ஆட்டோமேட்டிக்காக நிறைய கூட்டங்கள் எல்லா இடத்துலையும் கூட்டிகிட்டு வருது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய கூட்டத்தை வந்து வராதுன்னு சொல்கிறாங்களோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படின்னா இங்கே வந்து ஹிட்லர் ஆட்சி நடக்குது. இல்லை, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணல. நீங்களாம் கூட்டம் நடத்துறீங்கல்ல, உங்களுக்கு கொடுக்குற டைமுக்கு போகணும். ஆமாம், எவ்வளோ கூட்டம் சேர்க்கணுமோ அங்கே எவ்வளோ ஸ்ட்ரென்த்தோ அதுதான், அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்களும் வந்து நிரப்புவீங்க. ரொம்ப அதிகமானால் அந்த பொறுப்பு எடுத்து உங்கள் ஆட்களே அதை சரிப்படுத்துவாங்க. ஆமாம் தானே? அங்கே அதெல்லாம் நடந்துச்சா? இருக்கே ஒரு கூட்டம் கூடுறப்போ வந்துட்டு அதை ஹேண்டில் பண்ண வேண்டியது ஏன் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்ல? அந்த இடத்துல ஏன் மேனேஜ்மெண்ட் பண்ணலை? ஏன் நெருக்கடி? இது ஒரு ஆளுங்கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து விசாலமான இடங்கள் கொடுக்குறீங்க. மீதி கட்சிகள் கேட்டோம்னா அந்த மாதிரி இடம் கொடுக்கறது இல்லையா, என்ன காரணம்? இதெல்லாம் கோர்ட்டு கேட்டிருக்கேன், எல்லாரும் கேட்குறோமே, இதுக்கு பதில் சொல்லணுமே. எதுக்கு விஜயை காப்பாற்ற பார்க்குறீங்க? விஜய்க்கு துணை நிற்கிறீங்க. விஜய்ங்கிறது இல்லை, பாதிக்கப்பட்ட நபரை காப்பாற்ற பார்க்குறோம்.
குறிப்பிட்ட ஒரு நபரை நாங்கள் பார்க்கல, பாதிக்கப்பட்டிருக்காருல்ல. தேவையில்லாமல் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, வந்திருக்காரு. அது சொல்கிறது திட்டு ஒரு ஹிட்லர் ஆட்சி மாதிரி வந்துட்டு நான் மட்டும்தான் இது பண்ணுவேன், மீது எவனுக்குமே இடம் கிடையாதுங்கிற மாதிரி பண்ணால் தலை நிமிர்ந்தா அவனை போட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் கொண்டு போகிறாங்களா. விஜய் வந்து உங்களை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு பிஜேபியை. உங்களுக்கு அவருக்கும் ஒட்டவே ஒட்டாது, ஆமா தானே? ஆனாலும் அவருக்கு துணை நிற்கணும்னு ஆசைப்படுறதே எப்படியாவது சரி வர்றவங்களெல்லாம் வண்டியில ஏற்றிக்கலாம் என்டிஏ வண்டியில் அப்படின்னு நினைக்கிறீங்களோ? வந்தால் சந்தோஷத்தை ஏற்ற வேண்டியதான், யார் வேண்டாம்னு சொல்லுவா. இல்லை அதை கொள்கை எதிரிங்க, உங்களுக்கு அவர் செட் ஆக மாட்டார்ல. அது அவர் கொள்கை எதிரி இன்னைக்கு சொல்லியிருக்காரு. இப்போது வந்து பார்த்தீங்கன்னா திமுகவும் பிஜேபியும் கொள்கை எதிரி தான். கூட்டணியில் சேர்ந்து ஒரு காலத்தில் நின்றுச்சுல்ல. ஒரு நாள் சேருவாங்க, ஒரு நாள் பிரிவாங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் தி சிச்சுவேஷன். எங்கெல்லாம் வந்து அதர்மம் தலை தூக்குதோ அங்கே வந்து எல்லாருமே ஒன்று சேர்ந்து அதை அழிக்கணும்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ரைஸ் ஆனாங்க, வாங்க ஒன்று சேரலான்னு நாங்கள் அழைப்பு விட்டு கொடுத்துருக்கோம். அது ஒன்றும் தப்பு இல்லை. அவர் வந்து இப்போ சூழ்நிலை பார்த்துக்கிட்டாரு, அப்பா ரொம்பவும் பண்ணுறாங்களா நம்மளை அப்படின்னு பார்த்துட்டு நம்ம கூட வரலாம், வரவங்களையும் போகலாம், அது தனிப்பட்டது. ஆனால் இந்த சுச்சுவேஷனில் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. நாளைக்கு ஒருத்தனுக்கு அடிபட்டிருக்குன்னு இன்றைக்கி ஆறுதல் கொடுத்தா நாளைக்கு நான் கீழே விழுந்து எனக்கு கை கொடுக்க ஒரு 4 பேர் வருவான். சரி, அதன் அடிப்படையில் தான் ஜென்ரலாக வீட்டு பக்கத்தில் ஒருத்தன் போகிறான், பைக்கில் கீழே விழுந்துட்டானா நீங்கள் தூக்கி விட மாட்டீங்களா? அதான் மனிதர்கள் இருக்காதா? விஜய் இப்போ கீழே விழுந்துட்டாரு, தூக்கி விடுறீங்க, நீங்கள் கைப்பிடிச்சு தூக்கி விடணும்னு பார்க்குறீங்க. ஆமாம், அடிபட்டிருக்காருல, அடிக்கிறீங்களா நீங்கள் ஒரு 4 பேர் சேர்ந்து அடிக்கிறீங்க. வண்டி அப்படி ஓட்டாதரா அப்படின்னு சொன்னாங்கல்ல, அப்படி ஓட்டக்கூடாதுப்பா விழுந்துருவ அப்படின்னு எல்லாம் நீங்கள் தான் ரோடுலேருந்து எதுவுமே சரியில்லை, டாக்ஸ் கட்டுறோம், ஒன்றும் பண்ணலையே நீங்கள். அவருக்கு தான் விசாலமாக ரோடை திறந்து விட்டாங்க. ரோடை திறந்து விட்டீங்க, ரோடை திறந்து விடலையே நீங்கள். ரொம்ப விஜய்க்கு ஓவர் சப்போர்ட் திரும்ப சொல்கிறேன், இது விஜய்க்கு இல்லை. நாளைக்கு மாதேஷ் பிரதருக்கே ஒரு ப்ராப்ளம்னாலும் நாங்கள் பேச தான் செய்வோம். இன்னைக்கு நீங்கள் திமுக சப்போர்ட்டாக பேசலாம், ஆனால் வந்து நாளைக்கே மாதேஷ் பிரதருக்கு ஒரு ப்ராப்ளம்னா நாங்கள் சப்போர்ட்டாக வந்து நிற்க தப்பு இல்லையா? திமுக சப்போர்ட் இல்லைங்க, அரசு தரப்பு நியாயங்களையும் நீங்கள் வந்து இல்லை, நீங்கள் வந்து விஜய்ன்னு சொல்கிறீங்கல்ல, நாங்கள் பாதிக்கப்பட்டவங்களோட மறுபக்கமாக பேசுவோம். நீங்கள் அரசோட நியாயம் பேசுகிறப்போ நாங்கள் பாதிக்கப்பட்டவங்கள பேசுகிறோம். நீங்க சப்போர்ட் இல்லைன்னா நாங்களும் சப்போர்ட். ஒரு அரசாங்கம் நடத்துறது, நீங்க சப்போர்ட்னா நாங்களும் சப்போர்ட். ஒரு அரசாங்கம் நடத்துறது எவ்வளவு கஷ்டம்ன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அமைச்சர் வீட்டில் இருந்தவர், அமைச்சர் வீட்டு பிள்ளையா நீங்க இருந்திருக்கீங்க. அங்க அதிகாரம் இருக்கும்போது எவ்வளவு பிரச்சனை. நான் 8th ஸ்டாண்டர்ட் தாங்க படிச்சிருந்தேன், வேறவே தெரியாதுங்க. இருந்தாலும் அதிகாரம் நடத்துவர்கள் அவங்களுமே சில ரூல்ஸ் எல்லாம் சொல்றாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணணும் எல்லாருமே, ஆமா தானே? அதை சொல்லணும்ல நீங்க. சில இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னா ஏத்துக்கணும். ஃபாலோ பண்றப்போ இயற்கையா வரக்கூடிய கூட்டம்னு ஒன்று இருக்குன்ட்டேன். அதுக்கப்புறம் அதுல மறு பேச்சே கிடையாது. இயற்கைக்கு நீங்கள் ரூல்ஸ் போட்டு நிப்பாட்ட முடியுமா? அணை போட முடியாது, அதை நம்ம பாதுகாக்க வேண்டியவங்க தான் பாதுகாக்கணும். அதுக்கு சில விஷயங்கள் நீங்கள் எடுக்கணும். இவ்வளோ தூரம் கூட்டம் வருது வைக்குதுன்னா அப்போ நீங்கள் முன்னுக்கிட்டே எடுக்கணும்ல. அதுக்குண்டான இத்தனை பேர் விடணும், இந்த இடம் பத்தாது, இத்தனை பேர் வாராங்கன்னா அங்கே டிராஃபிக்லேருந்து எல்லாமே நீங்கள் கன்ஜெஷன்லேருந்து எல்லாமே பார்க்கணும்ல. ஒரு எஸ்பிலேருந்து ஐஏஎஸ்லேருந்து ரிப்போர்ட் வருது, இவ்வளோ கூட்டம் வருது, இத்தனை பேர் வாராங்க, இத்தனை பேர் கணிக்காங்க அப்படின்னா அந்த அதே மேனேஜ்மெண்ட் கேன்சல் பண்ணணுமா வேண்டாமா? ப்ரோக்ராம் விஜய்க்கு அலௌடு இல்லைன்னு டக்குன்னு ஸ்டாப் பண்ணணுமா வேண்டாமா? இல்லை, நீங்கள் சொன்னது ஒன்றும் இல்லை, நீங்கள் போட்ட கூட்டத்தை விட ஜாஸ்தி கூட்டம் வருது, நெரிசல் வருதுன்னு சொல்லி நீங்கள் கேன்சல் பண்ணியிருக்கலாம்ல இதே மேனேஜ்மெண்ட். நாளைக்கு நீங்களே பேச விட கருத்து சுதந்திரம் தடைப்பட்டு மாட்டீங்க. இதே இதை வந்து கூட ஒரு நாள் தள்ளி வைங்கன்னு சொல்லலாமே. பேச விடாமல் பண்ணுறது தப்பு, அடுத்த நாள் தள்ளி வச்சு டைம் கொடுக்க தப்பு இல்லை. அதிகமாக கூட்டம் வருது, நாங்கள் வேற பெரிய இடம் கொடுக்குறோம், நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா தப்பு இல்லையா? சரி, இது ஒரு காரணம், எல்லாரும் ஏற்றக்கூடிய விஷயம் தானே. இதுக்கு யாரும் அகேன்ஸ்டாக பேச மாட்டாங்களா? சரி சரி, விஜய்க்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுனால அந்த கேள்வியை வைக்கிறேன். அன்னைக்கு விஜய் ஒரு 4 நிமிட வீடியோ, ஒரு ஆறுதல் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாருல, அதில் சில தலைவர்களுக்கு என்னோடு பேசிய ஆறுதல் கூறிய அரசியல் தலைவர்களுக்கு நன்றினாரு. திரு நயினார் நாகேந்திரன் பேசியிருக்காரு போல தெரியுது. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பார்த்தா அப்படி நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் கொடுக்குற தெரிஞ்சு அப்படி ஒன்றும் இல்லை. அண்ணாமலை டு நயினார் தலைவர் பதவி மாற்றத்துக்கு பிறகாக கட்சி கொஞ்சம் சோர்வா இருக்குன்றாங்களே, அப்படியா? தெரியலையே. எங்களை பொறுத்த வரைக்கும் பிரிஸ்கா ரொம்ப ஆக்டிவா நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு சின்ன மாறுதல்கள்னால எதுவும் ப்ராப்ளம் எல்லாம் இல்லையா? ஒன்றுமே இல்லை. ராப்போ எப்படி இருக்கு? அண்ணாமலை நயினார் ராப்போ ரொம்ப அற்புதமாக இருக்கு. அண்ணாமலை நான் வந்து எப்படின்னா இப்படி ஒரு காம்பினேஷன் எங்கேயுமே அமையாது. அண்ணாமலை நான் வந்து இருக்கிறப்போ இப்போ இருக்க மாநில தலைவர் வந்து எவ்வளோ தூரம் சப்போர்ட்டாக இருந்தாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி அண்ணாமலை வந்து போய் மாநில தலைவர் நயனானேந்திரன் அவங்க வந்த பதவியேற்றதுலேருந்து இதுவரை எல்லா இடத்துலையுமே அண்ணாமலையோட முழு சப்போர்ட்டு இருக்குது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வந்து பதவியில் வந்து ஒருத்தர் வந்து பிறகு இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த
கட்சியில் வேண்டிய ஆட்களை போடணும் வைக்கணுங்கிறது ஒரு இயற்கை. நமக்கு வேண்டிய ஆட்களாக எடுத்து போட்டால் ஒர்க் பண்ண வைப்போங்கிறது இயற்கை. அப்போ வந்து அண்ணாமலை பீரியடில் இருந்த அதே ஜிஎஸ்ல இருந்து அதே துணைத்தொடர் இருந்து 70-80% இன்னைக்கு பயணம் செய்கிறாங்க. அப்படியா இருக்கு? அப்படித்தானே இருக்கு. இல்லை, அண்ணாமலை தலைவராக இருந்தபோது இருந்தவங்க பொறுப்பு இன்னைக்கு மாற்றப்பட்டிருக்கலாம், புதியவர்களுக்கு கொடுத்துருக்கலாம், ரைட்டு. ஆனால் அண்ணாமலை அணின்னு ஒன்று உள்ள பிஜேபிக்குள்ளே இருக்குது, நயினார் அணின்னு இருக்குது, இன்னும் அணிகள் இந்த காங்கிரஸில் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி அணிகள்லாம் இப்போ பிஜேபி வந்துருச்சு அப்படின்றாங்க. ரொம்ப சிம்பிள். அண்ணாமலை இருக்கிறப்போ 4 வேற நீங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம், ஒரு 4 ஜிஎஸ் எடுத்துக்கோங்க. ஜெனரல் செக்ரட்டரி, ஓகேங்களா, பொதுச் செயலாளர், அதை யாரோ ஒருத்தரை மாற்றிருக்காங்களான்னு பாருங்க. அண்ணாமலை ஆதரவாளர்கள்னு ஒரு குரூப்பை புறக்கணிச்சிட்டிங்க. திரு நயினார் நாகேந்திரன் புறக்கணிச்சாரா இல்லையா? அது முழுமையான பணியை வந்து நயினார் பாலாஜி செஞ்சாரு. இது என்னது பெருசு? நீங்கள் சும்மா இருக்கு, நீங்கள் டிஆர்பி ரேட்டதுக்கு நம்மளும் பிடிச்சி இழுத்து விடுறீங்க. நயினார் பாலாஜி விளையாட்டு பிரிவில் ஒரு அங்கம், அவ்வளோதான். கட்சியில் ஒரு அங்கமாக இருக்கார், விளையாட்டு பிரிவு தலைவராக இருக்கிறார், அவ்வளோதான். இந்த விளையாட்டு பிரிவுக்குள்ளே வேண்டிய நிர்வாகியில் எல்லார்கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா கலந்து ஆலோசனை செய்துட்டு தான் போட்டிருக்கு. கட்சியில் வந்து மீதி கட்சி மாதிரி எங்கள் கட்சி கிடையாது, சிங்கிள் மேன் டெசிஷன் கிடையவே கிடையாது. மல்டிப்புளாக நாங்கள் கோர் மீட்டிங் வச்சு எங்கள் கட்சியில் வந்து தேசியம் ஃபார்ம் ஆகிறப்போ வந்து ஒரு கோர் கமிட்டி வச்சு ஃபார்ம் பண்ணி யார் யாரை போடணும்பாங்க. அதுக்கப்புறம் தேசியத்துலேருந்து ஃபார்ம் ஆகி வந்ததுக்கப்புறம் சேர்ந்த மாநிலத்துலையும் வந்து ஒரு முடிவு எடுக்கதா இருந்தாலும் கோர் கமிட்டி மீட்டிங்கில் எல்லாருமே இருப்பாங்க, எல்லா சீனியர்ஸ் இருப்பாங்க. சீனியர்ஸ் எல்லாருமே உட்கார்ந்து டெசிஷன் எடுத்து இதை இவரை போட்டால் நல்லாயிருக்கும். ஒருத்தருக்கும் ஒரு சாய்ஸ் இருக்கும், ஒருத்தருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். இந்த நபர் எப்படி இருப்பாங்க, இந்த நபர் இந்த பொசிஷனுக்கு ஓகேவா அப்படிங்கிறது எல்லாமே பார்த்து உட்கார்ந்து முடிவு பண்ணி போட்ட நபர்கள் தான் எல்லாமே இருக்காங்க. நானும் அதன் அடிப்படையில் தனிநபரை தேர்ந்தெடுத்து வரலை. இப்போ நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன்னா கண்டிப்பாக கோர் கமிட்டிலையுமே என்னுடைய பேரை வச்சு எங்களுக்கு வந்து மாநில இன்சார்ஜஸ் இருப்பாங்க. எல்லாருமே முடிவெடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இருக்குது. நீங்கள் ஒன்றில் நேற்றுக்கு நடந்த இதில் கூட ஸ்டேஜில் கூட பார்த்தா தெரியும், எல்லாருமே சீனியர்ஸ் உட்காந்துருப்பாங்க, எல்லாருமே சீனியர்ஸ் பேசுவாங்க. எங்கேயுமே வந்து யாரும் அவாய்ட் பண்ணி இந்த கட்சி எப்போதும் ஒரு காலத்துலையும் போகாது. கோஷ்டி இருக்குன்றாங்களே, என்னது கோஷ்டி? தனித்தனி அணி மாதிரி 100% இல்லை, எல்லாம் ஒன்றா இல்லை அப்படின்றாங்க. என்னது எல்லாரும் ஒன்றா இல்லை, ஒன்றா பயணிக்கல, ஒன்றா பயணிக்காமல் ஸ்டேஜுக்கு எல்லாரும் ஒன்று போல ஸ்டேஜில் உட்காடுறீங்க, எல்லாரும் சரி மேடை அலங்காரமாக உட்காடுறீங்க. சரி, ஆனால் திரு நயினார் நாகேந்திரன் ஒரு ரூட்டில் போகிறாரு, அண்ணாமலை ஒரு ரூட்டில் போகிறாரு, மற்ற முன்னாள் தலைவர்கள் நிறைய பேர் அவங்கெல்லாம் ஒரு ரூட்டில் போகிறாங்க. எல்லாம் ஒரு இடத்துல ப்ரெசென்ட் ஆனால் கூட எல்லாருக்கும் மனங்கள் இணையலை அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்களே. யார் சொன்னா? வெளியே பிஜேபி மேலே இருக்கக்கூடிய பார்வையை நான் கேள்வி வைக்கிறேன் சார். நீங்களே வச்ச பார்வைகள் இல்லை சார், ஒன்றா சேர்ந்தாதானே இது நல்லா இருக்கும். அதான் சொல்கிறேன், எல்லாருமே ஒன்றா தானே இருக்கும், அதான் உட்காடுறீங்க. ஒன்றும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியா கூட்டணி ஒன்றா இருக்கா? ஒரு கேள்வி. தமிழ்நாட்டில் ஒன்றா தானே இருக்காங்க. எங்கே இருக்காங்க? எல்லாம் சீட் அதிகமாக கேட்காங்க, அதெல்லாம் பார்த்துக்குவாங்க, கடைசியாக பார்த்துக்குவோம். அதே மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம். ஓ, பார்த்துப்பீங்க, நல்லா தான் இருக்கோம். நாங்கள் பார்த்துக்கிட்டோம், எங்கள் கட்சி நாங்கள் பார்த்துக்கிட்டோம். எங்கள் கட்சியில் வந்து எல்லாருமே ஒன்றா பயணம் பண்ணுறாங்க. நிர்வாகம் போடுறதுலேருந்து எல்லாமே வந்து ஒன்றா தான் வந்து கலந்து ஆலோசனை செய்து தான் ஒருத்தரையும் போட்டிருக்கு. யாருமே நம்ம வந்து மாற்றலை. இப்போ அதான் சொல்லிட்டேன்ல, பேரன்பாடிங்கிறதான் வந்து கட்சியோட முழு வேறு, அது ஜென்ரல் செக்ரட்டரி, அதுவே மாற்றலை. அப்படிங்கிறப்போ இல்லை கட்சி எவ்வளோ ஒற்றுமையாக இருக்குங்கிறது நீங்களே புரிஞ்சுக்க வேண்டாமா? ஒரு தலைவர் போய் இன்னொரு தலைவர் மாற்றணும்ல, மாற்றல, சிம்பிள். அண்ணாமலைக்கான ஸ்பேஸை கொடுக்குறாரா நயினார் நாகேந்திரன்? நீங்கள் தான் சொல்கிறீங்க அவர் எங்கேனாலும் பேசுகிறாங்க வைக்கிறாங்கன்னு. மீதி தலைவர்கள் வந்து இன்னொரு தலைவர் பேசக்கூடாது, நான் மட்டும் தான் பேசுவாங்க. எங்கள் கட்சியில் அப்படி கிடையாது. இந்த ஸ்பேஸ் கொடுத்து எல்லாருமே இப்போ வந்து எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த தவறான எண்ணமே தவிர்த்துட்டு எல்லாருமே வந்து ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேருக்கு வைத்தறிச்சல்லாம் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. சூரியனை கண்டா எல்லாரும் சத்தம் போடுவாங்க, நாங்களும் கண்டுக்கிறது. அதனால வெளியிலேருந்து இது சொல்கிறவங்கள நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம். அந்த யங்ஸ்டர்ஸ் வந்தது 18% உயர்ந்தது, இதையெல்லாம் பெருமையாக சொல்கிறீங்களே, அதெல்லாம் இன்னைக்கும் இருக்குது, நம்ம கூட தான் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்கா? ஆமாம் இருக்கு. அது ஒரு ரிசல்ட்டில் நமக்கு தெரியும். ஆனாலும் அந்த கூட்டம் கொஞ்சம் இல்லை. 2026 பாருங்கண்ணா. வேற அடுத்த கேள்விக்கு வாங்கன்றீங்க. ஏன்னா நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி வந்து ரிசல்ட் ஓரியன்டு. 2026 பாருங்க, நம்பிக்கை இருக்கு. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பிஜேபின்னா வேண்டாம், பிஜேபியோட இருந்தால் நாங்கள் வரமாட்டோம்
பிஜேபியோட இருந்தா ஓட்டு விழாது அப்படின்ற ஒரு பார்வை தான் பெருசா இருக்கு, தெரியுமில்ல? அப்படியா? எதை வச்சு சொல்கிறீங்க? பிஜேபியோட இருந்தா நாங்கள் கூட்டணி வரமாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்களே தமிழ்நாடு. சரி, 72 இடங்களில் வந்து நாங்கள் 2வது இடம் வந்திருக்கோம். போன 2024 பாராளுமன்ற தேர்தலில் 72 இடங்களில் 2வது இடத்த வந்து பிஜேபி பிடிச்சிருக்கு. இந்திய கூட்டணி தேசியத்திலிருந்து அமித்ஷாஜி மோடிஜி தலைமையில் அண்ணாமலை தலைமையில் நடந்த தேர்தலில் 72 இடங்களை பிடிச்சிருக்கு. வந்து சொல்லக்கூடிய ஆட்கள் இன்னைக்கு அது 2வது இடங்களை பிடிச்சிருக்காங்களான்னு பாருங்கள், இருக்காது. அதில் அதை பற்றிலாம் ஒரி பண்ணுறது, வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். அது பார்லிமெண்ட் தேர்தலுக்கான ரிசல்ட்டை வச்சுக்கிட்டே நீங்கள் சட்டமன்றத்துக்கும் யூகிக்கிறீங்க. சட்டமன்றம்ன்றது யார் முதலமைச்சராக வரணும், திரு ஸ்டாலின் அவர்கள் தொடரணுமா வேண்டாவா அப்படின்ற ஒரு முடிவில் தான் வாக்கு செலுத்த போகிறாங்க. சரி, அப்படி நீங்கள் சொல்கிறத பார்த்தா மீதி எல்லா இடத்துலையுமே ஏடிஎம்கே 2வது இடத்துல வந்திருக்கு. நாங்கள் எடப்பாடி என்னென்ன சிஎம்மாக கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறோம். அந்த அந்த நாங்கள் நீங்கள் சொல்கிற பார்லிமெண்ட்டுக்கு வந்து மோடி யார் பிரதமர் இருக்கிற கேண்டிடேட்டு. இப்போ இங்கே வந்து நாங்கள் அண்ணன் எடப்பாடி என்ன தான் கேண்டிடேட்டுங்கிற முன் வச்சு தானே வரோம், அதில் வந்துடும். திமுகவுடைய பிரச்சாரம் வந்து தமிழ்நாட்டுக்கு பிஜேபி வேணாம், தமிழ்நாட்டுக்கு பிஜேபி ஆபத்து, எந்த காலத்துலேயும் பிஜேபி கிட்ட வந்து தமிழ்நாட்டை வந்து ஒருத்தர் அடகு வச்சிருவாங்க, ஒருத்தர் கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க, அதனால வந்து நீங்கள் ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறாங்க, ஓட்டை வாங்குறாங்க தொடர்ச்சியாக. அது இந்த முறை மட்டும் எப்படி முறியடிக்க முடியும் அப்படின்னு நான் கேட்குறேன். ஏன்னா ஆல்ரெடி அதை சொல்லிட்டோம்ல, தலை குனிஞ்சிட்டோம். திமுக ஓட்டு போட்டு மக்கள் தலை குனிஞ்சிட்டாங்க. இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓட்டு போட்டுருவாங்க. போன தடவையுமே வந்து ஜெயிக்கக்கூடிய விஷயங்கள் தான் சொன்ன மாதிரி வந்து அதிமுக வந்து கொஞ்சம் உடஞ்சி 2ஆக செயல்பட்டதுனால தான் போன தடவை ஒரு மைனஸுக்கு ஒரு சரிவுக்கு ஒரு காரணம். மற்றபடி திமுக இதை சொல்லி தான் ஜெயித்தாங்கன்னா அது கிடையாது. இப்போ மக்களும் சிந்திப்பாங்க, எப்பா ரொம்ப மோசமாக இருக்குது திமுக, முடியலை அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாருமே வந்து ஒரு மனநிலைக்கு சோர்வடைஞ்சிட்டாங்க. சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றலை. எத்தனையோ வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க, நிறைவேற்றிருக்காங்களான்னு பாருங்கள், நிறைவேற்றலை. இப்போது 2021 திமுக பதவி இருக்கிறப்போ தமிழ்நாட்டோட கடன் எவ்வளோ இருந்தது? 5.5 லட்சம் கோடியா? 4 லட்சம் கோடியோ 5 லட்சம் கோடியோ இருந்தது. இன்றைக்கி 2025 வந்து தமிழ்நாடோட கடன் எவ்வளோ இருக்குது? நான் சொல்லலை, பட்ஜெட் தாக்கல் நடந்து சொல்கிறேன். 9 லட்சம் கோடி கிட்ட சம்திங், எக்ஸாக்ட் டீட்டெயில் தெரில. ஒரு 4 to 5 லட்சம் கோடி ஏறி இருக்குது. இவங்க ஆண்ட இந்த ஒரே 4 வருஷத்தில் மட்டும் 4 to 5 லட்சம் கடன் வந்திருக்கு. அதான் மக்கள் நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காங்கல்ல. என்ன திட்டம் கொண்டு வந்திருக்காங்க? 1000 ரூபாய் குடும்ப நலத்திட்டம் தான். இல்லை, 1000 ரூபாய் உதவித்தொகைன்றது இல்லை, அது ஒரு பயனுள்ளதுன்னு மக்கள் பேசிக்கிறாங்க. சரி, இதே இலவச பஸ். சரி, இதே திமுக தான் இதுக்கு முன்னாடியும் ஆட்சி செஞ்சிச்சு, அப்போ மக்கள் நலத்திட்டம் அவங்க செய்யலையா? இதே திமுக இதுக்கு முன்னாடி கருணாநிதி அவர்கள் எத்தனை வருஷமாக ஆட்சி செஞ்சுருக்கு. அப்போ நீங்கள் என்ன கருணாநிதி வந்து ரொம்ப மோசமாக நடத்திட்டாப்புல, திரு ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக நடத்திட்டார் நீங்கள் சொல்ல வரீங்களா? இல்லைங்க, இவ்வளோ கடன் உருவானதுக்கு காரணம் நாங்கள் மக்கள் நல திட்டங்கள் கொடுத்துருக்கோம். மக்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து இவ்வளோ தூரம் கடன் ஆகிற அளவுக்கு 5 வருஷத்தில் ஆகிற அளவுக்கு விடுவீங்களா? மக்கள் நல திட்டம் அப்படின்னா வந்து மக்களுக்காக தான் கடன் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கவும் தலையெல்லாம் கடனை கெட்டிருக்கீங்க. ஒரு நிர்வாகங்கிறது கடன் அடைக்கணுமா, கடன் வாங்குவீங்களா? இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் பையனுக்கு நீங்கள் என்ன நினைப்பீங்க? கடன் வாங்கி வைக்கணும்னு நினைப்பீங்களா? நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு கடன் வாங்கி செலவு பண்ணுவீங்களா? இல்லைன்னா நீங்கள் வந்து கடன் அடைச்சி அவனுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும்னு நினைப்பீங்களா? எது நல்லது நீங்கள் நினைப்பீங்க? ரெண்டாவதாக சொன்னது தான். அப்படின்னா இது எப்படி பொருந்தும்? இல்லை, மக்கள் நலன் திட்டம்னு அது மக்கள் நலனே கிடையாது. இவங்க குடும்ப நலனுக்காக போட்ட திட்டங்கள் தான் அனைத்தும். இல்லை, இதில் குடும்ப நலன் எங்கே அடங்கி இருக்குது? நம்ம எதுவும் ஆதாரமாக எதுவுமே சொல்ல முடியல. குடும்ப நலன் ஏதாவது இருக்குன்ட்டு 100% குடும்ப நலன் தான் சொல்ல முடியும், வேறு என்ன சொல்ல முடியும்? அப்படின்னா மக்கள் நலன் திட்டத்துக்காக நான் ஒரே வார்த்தை கேட்டேன், ஏன் இவ்வளோ கடன் வாங்கணும்? எதுக்கு இவ்வளோ கடன் வாங்கணும்? மக்கள் நலன் திட்டம் 80 கோடி ரூபாய்க்கு பேனா அமைக்கிற திட்டம் தேவையா நமக்கு? இல்லை, அது இன்னும் செயல்படுத்தலை. இதெல்லாம் கேள்வியில் வந்த பிறகு தான் செயல்படுத்தலை. நிதி ஒதுக்குனாங்கல்ல, இவ்வளோ கடன் வாங்குறப்ப 80 கோடி ரூபா அங்கேயும் கொடுக்கணும். அது மக்கள் நலன் திட்டம்னா? இந்த திமுக மேலே குற்றம் சொல்லிட்டாவே மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு இல்லைங்க. பிஜேபி என்ன செய்தது? கிட்டத்தட்ட 11-12 வருஷமா மோடி ஆள்றாரு, தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாருன்னு கேட்பாங்கல்ல. எதை வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கிட்ட ஓட்டு கேட்குறீங்கன்னு மக்கள் கேட்டால் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? எவ்வளவோ செஞ்சுருக்கோம், எவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம், எவ்வளோ வந்து திட்டத்தட்ட வந்து ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா 300 ஸ்கீம்ஸாக இருக்கும்.
ஆனால் கிட்டத்தட்ட 3000 திட்டங்கள் வந்து பிரதமரோட திட்டங்கள் வந்திருக்கு. எத்தனையோ லட்சம் பேருக்கு வீடு கொடுத்துருக்கோம். கேஸ் விஷயங்கள் இருக்குது, லோன் இளைஞர்கள் இருக்குது, ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாம் வந்து ப்ராப்பராக பயன்படுத்தணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜல்சக்தி ஸ்கீம்ஸில் வந்து எல்லா ஊர்லேயுமே இப்போ குடி தண்ணீர் வந்துடுச்சு. அதெல்லாம் கொண்டு வந்தது அது எந்த ஸ்கீம்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. பிரசிடெண்ட் இன்றைக்கி லோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா மீட்ரு போடணுங்கிற ஸ்கீம்ஸ்லாம் வருது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா 12,000 கோடி 10,000 கோடி வந்து கேட்டிருக்காங்க. 1500 கோடி மீட்ரு போடுறதுக்கு ஸ்கீம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. உள்ளாட்சி துறையில் நடக்கக்கூடிய திட்டங்கள் அனைத்துமே வந்து பிரதமர் ஐயா மூலயமா பிஜேபி மூலமாக பிரதமர் நம்ம மோடிஜி கொண்டு வந்த திட்டங்களில் தான் அடிப்படையில் கீழே வேலை செய்யுது. இவங்க எதுவுமே வேலை செய்யலை. இவங்க என்ன திட்டம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உண்மையே கிடையாது. எல்லாமே பிஜேபி கொண்டு வந்த ஸ்கீம்ஸை சேர்க்கறது மட்டும்தான் இவங்க வேலை. ஆனால் இவங்க வந்து அதை கொண்டு வந்து சரி நிர்வாகம் இவங்க கையில் இருக்கிறதுனால ஏதோ இவங்க சேர்த்த மாதிரி போய் இப்போ பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே எடுபடுது இல்லை அவங்க இது ஏதோ மோடி ஸ்கீமு மோடி ஆட்சினால இது கிடைச்சிருக்கு அப்படின்னு இங்கே தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு போய் சேரல. அதான் சொல்லிட்டு போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் உங்களால் அதை உண்மை பிரச்சாரமாக மாற்ற முடியும்? அதை தான் இப்போ மாற்றுவோம். அதுக்கு தானே இப்போ பிரச்சாரத்தில் இறங்கியிருக்கார் தலைவர். ஊராக கொண்டு போய் சேர்ப்போம். இந்த 6 மாதத்துல இந்த 26 உறுதியாக மாறும். மக்களுக்கு தெளிவடைய ஆரம்பிச்சிட்டாங்க. பழைய மாதிரியில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாயங்கள் வெளுக்கப்படுகிறது. கண்டிப்பாக எல்லா மக்களுமே தெளிவடைஞ்சிட்டாங்க. 2026 நீங்கள் ரிசல்ட் உறுதியாக மாறும். அலைன்ஸ் விஷயமெல்லாம் அதுக்கு ஏதாவது மறுபடியும் திரு அமித்ஷா வர்ற மாதிரி இருக்குமா? திரு மோடி அவர்கள் பிரச்சாரம் இதெல்லாம் நான் தான் சொல்லிட்டேன். இது வந்து நான் விளையாட்டுத்துறையில் ஒரு பிரிவோட அமைப்பாளர் தான். அலையன்ஸ்லாம் வந்து நீங்கள் எங்களோட மாநில தலைவர்கிட்ட கேட்கணும், இல்லைன்னா கோரும் கமிட்டியில் உள்ள ஆட்கள் கிட்ட கேட்க. ஏதாவது லீக் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன். வீட்டுக்குள்ளே இருக்கீங்க, ஏதாவது உங்கள் தலைவர் பேசும்போது சொல்லுவீங்க. சரி என்ன பிளான்? வீட்டுள்ளுக்கு தலைவர் வந்து அரசியல் பற்றி 90% பேசவே மாட்டார். நாங்கள் பேசிக்கிட்டு எங்களுக்குள்ளே உருவாடுறதே கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை இப்போ அமைஞ்சிடுச்சு. அதில் லீக்கேஜுக்கு இங்கே வாய்ப்பே இல்லை. தலைவர் வாயிலிருந்து ஒன்று கூட எங்கள் வயலில் வராது. அதனால் வாய்ப்பே இல்லை அதுக்கு. அது எல்லாருக்குமே தெரியும், கட்சியில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். இப்போ இன்ஃபேக்ட் நேற்று கூட பார்த்தீங்கன்னா மதுரையில் மீட்டிங் முடிஞ்சோன்னா ஒரு சில ஆட்கள் நான் ஜிஆர்டிக்கு தலைவர் வருவாங்க, நாங்கள் எல்லோரும் வந்து நின்று நல்லா நடந்தது அவர்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு எங்களுடைய விளையாட்டுத்துறை சார்பாக, இளைஞரணி சார்பாக, வருத்தப்பிரி சார்பாக நாங்கள்லாம் வந்து நின்றுட்டுருக்கோம். நானும் நிற்கிறேன், எல்லோரும் வாங்கன்னு நின்றுட்டுருக்கோம். தலைவர் வண்டி திடீர்னு திருநெல்வேலிக்கு பயணம் ஆயிடுச்சு. எனக்கே தெரியலை. உண்மையாக உங்களுக்கு தெரியலையா? இல்லை சத்தியம் தெரியல. நாங்கள் எல்லோரும் வர வைக்கிறதுக்கு வசதி இல்லை. உண்மையிலே நாங்கள் எல்லோரும் வந்தால் வரவேற்பு கொடுத்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சு வால்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஆசைப்பட்டாங்க. எங்கள் துறை சார்ந்த நபர்கள், விளையாட்டுப்புற சார்ந்த நபர்கள் எல்லாருமே ஒரு வால் தயார் செஞ்சு வச்சுருந்தோம். அங்கே கொடுக்க முடியும், இங்கே வச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வெயிட் பண்ணோம். ஆனால் தலைவர் ப்ரோக்ராம் திடீர்னு மதித்து நடிக்க போயிடுச்சு. ஸோ வந்து எந்த விஷயமே எதுவுமே வந்து தலைவர் அவர் மனசுக்குள்ளே வச்சுப்பார், டக்குன்னு வெளிப்படையாக சொல்ல மாட்டார். ஏன் வந்து என்டிஏ கூட்டணிக்கு ஓட்டு போடணும் நீங்களே சொல்லி? தமிழர் தலை நிமிர ஓட்டு போடுங்க, அவ்வளோதான். ஓ, இவ்வளோதான். ஒரே ஸ்லோகன் தான். எங்கள் தேசிய தலைமையில் முடிவெடுத்து மாநில தலைமை அறிவிச்சிருக்க ஸ்லோகன் தான். எல்லா விஷயங்களும் உள்ளடங்கின ஸ்லோகன். கண்டிப்பாக அந்த ஒரு வார்த்தை வந்து திமுக சரியில்லை அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு. அதனால் அந்த ஸ்லோகன் ஒன்றுமே போதும். கண்டிப்பாக நாங்கள் ஜெயிச்சோம். ரைட்டு. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு நயினார் பாலாஜி. உங்களை பார்த்து பேசல ரொம்ப சந்தோஷம். நன்றிங்கண்ணா.